அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த சனி ராகு இணைவானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுதுன்னா, திருமணம் சார்ந்த அமைப்புகளையும் கணவன் மனைவி சார்ந்த அமைப்புகளையும் பாதிப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு. அது என்ன? திருமணம் சார்ந்த அமைப்புகளையும் கணவன் மனைவி சார்ந்த அமைப்புகளையும் பாதிப்புக்கு உண்டான அமைப்பு. ராசிக்கு 7ல சனி ராகு அப்படின்னா என்ன? பிரிவினை. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்க ஒரு மனக்குழப்பத்தை உண்டு பண்ணி பிரிவினை பிரிச்சு வைக்கும். இப்படி அப்படி நமக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு, அதாவது தாழ்வு மனப்பான்மை. சனிய ராகும் தான் தாழ்வு மனப்பான்மை கிரகமே. தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி உங்களை இந்த பக்கமும் அவங்கள அந்த பக்கமும் பிரிச்சு வைக்கும். ஸோ ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. ஏன்னா சனி ராகு ராசியை பார்க்குதுல, கன்னிராசியை பார்க்கும் போதுல அது என்ன பண்ணும்? ஏற்றத்தாழ்வு சார்ந்த அமைப்புகள் தான் வரும். சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம இறங்கி போவோமே, சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம தாழ்வானவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடும். அந்த சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை சண்டை ஆச்சுன்னா அது கோர்ட்டு கேஸின் லெவலுக்கு கூட கொண்டு போய் விட்டுரும். கவனமா பார்த்துக்குங்க. ஒரு 50 நாளைக்கு மனசை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட கடமை, கன்னி ராசிக்காரர்கள். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த அமைப்புள்ள தேவையில்லாத வம்பு வாக்குவாதம்னா வேண்டாம். 5ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ வரலாம், அதெல்லாம் வராம பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அமைப்பு வந்துச்சுன்னா அதெல்லாம் வராம பார்த்துக்கங்க. அது ரொம்ப பயமுறுத்த சொல்லல. அந்த சனி ராகு இணைவு ஏதாவது இல்லாட்டி அவங்களே கொஞ்சம் அடமெண்டா நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, இதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு தன்மை நிகழும். பிரேக்கப்பும் அது எப்படி ஆகும்னா, கேஸ்ட் ரிலேட்டடா பிரேக்கப் ஆகலாம், இல்லாட்டி ஸ்டேட்டஸ் ரிலேட்டடா பிரேக்கப் ஆகலாம். அதாவது நீங்க லவ் பண்ண பையனோ இல்லை நீங்க லவ் பண்ண பொண்ணோ உங்களோட பெரிய ஆளுன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லவ் சார்ந்த அமைப்புல இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மேட்ரா எடுத்து நீங்க ஒரு இது பண்ண தேவையில்லை. நமக்கானதுன்னா நமக்கு வரப்போகுது, நமக்கு இல்லைன்னா நம்ம அதை விட்டு போயிடும். அதை ஒரு இதா எடுத்துக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயமே இல்லை லவ்ங்கிறது. நமக்கானது நம்மளை தேடி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒரு கேர் பண்ணாம அமைதியா விட்டுருங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு பரவாயில்ல, அது மட்டும்தான் பாதிக்காம இருக்கு. தொழில் சார்ந்த அமைப்புல லாபம், முன்னேற்றம், ஏற்றத்துக்கு மேல ஏற்றம். அதாவது மக்கள் ஆதரவு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். உங்க சொந்தக்காரங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்றதுனால
டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்துன்னு முன்னேறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறது கூட பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கு. அதுவும் பிரச்சனை இல்லாம நல்ல முறையில தான் இருக்கு. சோ அப்ப நீங்க இந்த நேரத்துல வீடு சார்ந்த அமைப்பு கட்டலாம். ஏன்? சனி ராகு சேர்ந்து உங்க ராசியை பாக்குறதுனால வீடு சார்ந்த அமைப்பு, அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனையெல்லாம் வேற ஒரு பக்கம் திருப்பிட்டா எல்லாமே சால்வ் ஆகும். அப்ப வீடு சார்ந்த அமைப்பு கட்டலாம். நீங்க வீடு சார்ந்த அமைப்பு, புதுசா வண்டி வாங்குறது, இல்லாட்டி புதுசா ஏதாவது லோன் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. சமயத்துல இப்படி கூட லோன் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறது கூட நீங்களா இருப்பீங்க. லோன் போட்டு தொழில் ஆரம்பிச்சு அதுல பெருசா சாம்ராஜ்யம் மாதிரி ஒரு பெரிய ஆளா வந்து நிப்பீங்க. அதே மாதிரி புதுசா கூட்டு தொழில் செய்றேன், அதுவும் நீங்க தான். இந்த நேரத்துல கூட்டு தொழில் அமைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையும் அமையும். அதுவும் நல்லா இருக்கு, அதுலயும் எந்த குறையுமே இல்லை. அதுவும் புதுசா வளர்ச்சிக்கு உண்டான வேலையைத்தான் பார்க்கும். அப்ப மொத்தத்துல உங்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். ராசிக்கு 7ல சனி ராகு இருக்கிறனால தொழில் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவிங்கிற விஷயத்துல தான் பிரச்சனையா இருக்கு வெளியே. தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, வெளிநாடு சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, வெளியூர் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, வெளிவட்டார நண்பர்களால ஆதாயம் இருக்கு, வேலைக்காரங்களால ஆதாயம் இருக்கு. அப்புறம் என்ன, வேற்றுமொழி பேசுபவர்கள், அப்ப நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து உங்கள்கிட்ட வேலைக்கு வருவாங்களா, அவங்களால ஆதாயம் இருக்கு. அவங்கெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இது சார்ந்த அமைப்புல தொழில் ரீதியா உள்ளவங்களுக்கு எல்லாமே பிளஸ். அதே மாதிரி இந்த நேரத்துல குடும்ப ரீதியா பிரச்சனை நடக்குதுங்கிறதுக்காண்டி ஆல்கஹால் கன்சம்ஷன் வேண்டாம், அதுவும் உங்களுக்கு வரும். வயசு பசங்க, முக்கியமா கன்னிராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, கன்னிராசி பசங்க 25, 15, 18, 20, 18 இருக்காங்கன்னா ஒரு பார்வை பார்த்துக்குங்க. எதுவும் ஆல்கஹால் இந்த மாதிரி கண்டென்ட் இல்ல ஸ்மோக்கிங் கண்டென்ட் எதுவும் அவனுக்கு வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இதுதான் நேரம். அந்த புத்தி தடுமாறி செயல்படுற நேரம் பாங்கல்ல, அது இந்த நேரம். சனி ராகு இணையும் போதுதான் தப்பான சிந்தனைகள்லாம் தோணும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, படிப்பை நிறுத்தலாமா, அதுவும் இதுதான். 4ஆம் பார்வையா 10ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குது இல்ல சனி பார்க்கலாம், படிப்பை நிறுத்துறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் டைம்ல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் மே மாசம் 17ங்கும் போது சில பேருக்கு ரிசல்ட் டைம்ல ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கன்னிராசினருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சாலும் பலன் உண்டான்னு கேட்டா ஓரளவுக்கு உண்டுதான். ஓரளவுக்கு இல்லை, வரும். அதை வந்து ரொம்ப பெற்றோர்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண எதிர்பார்த்து நீ இப்படி வருவ அப்படி வரன்னு எதிர்பார்த்து நீங்க வேண்டாம். அவனுக்கு உண்டானது அவனுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது நல்லது. இல்லை நீங்க ரொம்ப இது பண்ணிட்டு அவனை ப்ரெஷர் பண்ணி டென்ஷன் பண்ணி நீ மார்க் எடுக்கல அப்படி இப்படின்லாம் பண்ண வேண்டாம். அவனோட வாழ்க்கையை அவன் பார்த்துக்க, அவன் தீர்மானிச்சுக்கான். இப்போதைக்கு கோச்சாரம் சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறது நல்லது. ப்ரெஷர் பண்ண வேண்டாம். கன்னிராசி குழந்தைகள் வந்து எக்ஸாம் எழுதுறவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி மேற்படிப்பு, காலேஜ் டிகிரி சார்ந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்பு தான். சமயத்துல அரியர் கூட விழுகலாம். படிப்பு சார்ந்த அமைப்புகள் கன்னிராசினருக்கு இந்த சனி ராகு இணைவானது 60 நாள்ல பாதிப்பு சார்ந்த அமைப்புகளை தான் தரும். எதுவும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றீங்களா? இந்த மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் 17ஆம் தேதி வரையும் வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் நீதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ரைட்டு, இப்படித்தான் மார்க் வரும், நமக்கு விடாமுயற்சி உண்டு வேணும், நம்ம விடாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுங்க படிப்புங்கிற ஒரு விஷயத்துல. சரியா? அடுத்தது டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல இருந்தா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். பூமி சார்ந்த அமைப்புல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல எல்லாம் பாதிப்பு வரும். இது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதாவது புதுசா இடம் வாங்குறேங்கிற பேர்ல தப்பான இடத்த வாங்கிடக்கூடாது, பிரச்சனைக்கு உட்பட்ட இடத்த வாங்கிடக்கூடாது. சரியா? அதாவது புதுசா இடம் வாங்குறவங்களுக்கு தான் அதை சொல்றேன். புதுசா இடம் வாங்குறேங்கிற பேர்ல பிரச்சனைக்கு உட்பட்ட இடத்த வாங்கினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அது கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு ஒரு 50 அது ஒரு வருஷ கணக்காக கூட சமயத்துல மாதிரி வேணா ஒரு சின்ன இம்பாக்ட் தானே. ஜனகால ஜாதகத்துல அந்த மாதிரி விதி அமைப்பு இருந்தா தானே நீங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்பட்ட இடத்த வாங்குறீங்க. 6, 8, 12 வேலை செய்யும் போது நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணுங்கிற மாதிரி அமைப்பு தசாபுத்தி நடந்தா இப்ப பாக்குற வேலை 2 வருஷத்துக்கு இழுத்து போட்டுரும். ஸோ அதெல்லாம் கவனமா பார்த்து கையாளுங்க. சரியா? இப்போ நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் மார்க் எடுக்கலங்கிறதுக்காண்டி நீங்க அவங்கள்ட்ட விகாரமா நடந்துக்க வேண்டாம். கொஞ்சம் தன்மையா நடந்துக்கங்க. சரிப்பா, இது ஒன்றும் லைஃப் இல்லை, லைஃப்ல என்ன எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையா கொண்டு போங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள்.
ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகளால் இப்போ ஒரு சின்ன சங்கடம் வரணும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 15 வயசுல உள்ளவங்களா இருந்தா மார்க்க பெருசா நினைப்பீங்க. 25 வயசுல உள்ளவங்களா இருந்தா வேலையை பெருசா நினைச்சு இது பண்ணுவீங்க. 30 வயசா இருந்தவனா மேரேஜ்ன்னு கொண்டு வருவீங்க. அவங்க ஏதாவது வேற ஒரு பொண்ணோட அவங்கள தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ அந்தந்த வயசுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். இந்த நேரத்துல இந்த 60 நாட்கள்ல பிள்ளைகளால பிரச்சனை வரும். உத்திர நட்சத்திரக்காரர், கன்னி ராசினருக்கு. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஸ்லோவா நிதானமா எடுத்தாவே போதுமானது. சரியா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். கடன் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகளால தொழில் செய்யற அமைப்பு, அதே மாதிரி கடன் வாங்கி ஏதாவது வண்டி வாங்குற அமைப்பு, பெரிய லக்ஸுரியான கார் வாங்குற அமைப்பு, இது மாதிரி நிறைய செய்யணும்னு நினைப்பீங்க. கடன் எவ்வளவு வாங்குங்கிறத பார்த்து வாங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிற மாதிரி கடன் வாங்காதீங்க. மற்றபடி எல்லா தொழில் சார்ந்த அமைப்புல எல்லாம் நல்லா இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள், ஒத்துழைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். சனி ராகு 7ல இருக்கு, சந்திரன் நட்சத்திராதிபதிக்கு சனி ராகும் பாதிப்பு அப்படின்னு இருந்தாலுமே தொழில் சார்ந்த அமைப்புல நல்ல குடும்ப ரீதியான வாழ்க்கையில தான் பிரச்சனை. வேற ஒரு பொண்ணோட தொடர்பாக குடும்ப பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி கண்டிப்பா அது பொண்ணு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தா கண்டிப்பா பொண்ணால் தான். அதனால பெண்கள் விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளிய தனியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்களா இருக்கும் பட்சத்தில் ஆண்களால் தான். ஆண்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை சால்வ். எல்லாமே நல்ல முறையில வந்துடும். சரியா? அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன்ல, இந்த இளம் வயதினராக இருந்தால் லவ் ப்ராப்ளம் வரும்ட்டு. அது உங்களுக்கு தான். அதை பத்தி பெருசா சிந்தனை பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. படிப்புங்கிற விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நீங்க படிக்கணும். அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸா இருந்தீங்கன்னா, பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கும்போது உங்க ஒர்க்கர்ஸால உங்களுக்கு வந்து ஒரு சில வேஸ்ட், அதாவது வேலை பார்க்குறேங்கிற பேர்ல உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அது என்னங்கிறத போய் ஆய்வுக்கு வாங்க. நீங்க பில்டிங் கான்ட்ராக்டர் பெரிய முதலாளியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள போய் பார்க்காம இருந்தா உங்களுக்கு லாஸ். போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. போய் பார்க்காம இருக்கும் பட்சத்தில் உங்களை ஏமாத்திட்டு லாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. யார்கிட்டையும் பேசும்போதுல கவனமா பேசுங்க. மனைவி கிட்ட சண்டை போட வேண்டாம். ராசிக்கு 7ல சனி வரும்போதில் ராகு வரும்போதுல நீ குருவோட வீட்டுல இருக்கிறனால சமாளிச்சு இருக்க நினைப்பாங்க அவங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா போதுமானது. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.